கல்லூரி மாணவர்களின் சாதனை முயற்சியை பார்த்தோம். இனி அடுத்ததாக சாலை விபத்துகளும் உயிரிழப்புகளும் தொடர்வதற்கு முக்கிய காரணம் என்ன? இத்தகைய விபத்துகள் ஏற்படாமல் தவிர்க்க பொதுமக்கள் என்ன செய்ய வேண்டும், அரசு என்ன செய்ய வேண்டும் என பொதுமக்களிடம் கருத்து கேட்டிருந்தது புதிய தலைமுறை. மக்கள் கருத்தை பார்க்கலாம். விழிப்புணர்வு கம்மியாக இருக்குது, கவனக்குறைவு ரொம்ப கம்மியாக இருக்குது. நமக்கான அசால்ட்டாக இருக்கக்கூடாது. அப்படி இருக்காமல் கவனமாக சாலை விதிகளை மதித்து கரெக்டாக இருந்தால் விபத்து தவிர்க்கலாம். சாலை விதிகளை ஒழுங்காக பின்பற்றி போனாலுமே விபத்துக்கள் அறவே தடுத்துடலாம். இன்னொன்று ஒரு கல்வி அறிவு உள்ளவர்களுக்கு தான் லைசன்ஸ் கொடுக்கணுன்ற ஒரு முறையான ஒரு செயல்முறை அரசு பின்பற்றினாவே 70% ஆக்சிடென்ட்டை தவிர்த்தரலாம். இந்த டிரைவர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க இப்போ ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு தான் வண்டி ஓட்ட ஆரம்பிக்கிறான். பெரும்பாலான 75%. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த வண்டிகள் சாலை விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு. 2 பேரும் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு ஓட்டுறதுனால அப்படியே வண்டி மோதி அதனால் இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாகனங்கள்லாம் சரியான முறையில் ரூல்ஸ் படி ஓட்டணும். மற்ற சாலைகள் பார்த்தீங்கன்னா சரியான முறையில் மேடு பள்ளங்கள்லாம் சரி பண்ணணும். அரசு அதை நடவடிக்கை எடுத்தாதே ஏன்னா பள்ளங்கள்லாம் அதிகமாக இருக்குது. சாலைகள் சரியான முறையில் இல்லை. அது மாதிரி அந்த ரூல்ஸை யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. வேகத்தெல்லாம் கவர்மெண்ட் சரியாக இது பண்ணணும். அப்போ தான் சாலை விபத்துகளை தடுக்க முடியும். வண்டியை பார்த்து கவனமாக ஓட்டுறதில்ல. வண்டியை ஓட்டிகிட்டு போயில திடீர்னு அங்கிட்டு ஒரு யாராச்சும் வந்தாங்க, அங்கிட்டு பார்க்குறாங்க. அங்கிட்டு பார்க்கும்போதே நம்ம போய் நேராக வண்டியில் போகிற மாதிரி இருக்குது. அந்த வண்டி ஓட்டும் போது வண்டி கவனமாக ஓட்டணும் சார். எந்த வண்டி ஓட்டினாலும் கவனமாக இருக்கணும். தலைக்கவசம் போட்டுட்டு கண்டிப்பாக வண்டி ஓட்டணும். இன்னொன்று, வண்டியில் போகிறப்ப செல்ஃபோன் பேசிட்டு போகக்கூடாது. கண்டிப்பாக ஒரு ஓரமாக நிறுத்தி செல்ஃபோன் பேசணும். இன்னொன்று, அரசு தரப்பில் டிராஃபிக் ரூல்ஸ் நல்லா ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணணும்.